அயன் பாக்ஸை பொறுத்தளவு வந்து ஒயர் மட்டும் தான் மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. காயில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே என்னென்ன இருக்குன்றது நான் ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இவ்வளோ இருக்கும். இது வந்து வெயிட்டு, இதுதான் காயில். அயன் பாக்ஸை பொறுத்தளவு இதுதான் காயில். இது காயில், இது எல்இடி லைட்டு, இது தெர்மோஷாட்டு, இது புதுசு, இதுதான் இது உள்ள இருக்குது பழசு. இதேமாரி கம்பி வச்சது கிடைக்குமானா கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதுதான் இது வந்து பண்ண போகிறோம். அதாவது இது வந்து என்ன சொல்லணும்னா, சில பேர் வந்து உள்ளே காயில் செக் பண்ண மாட்டாங்க. வெளியில் செக் பண்ணும்போது இந்த தெர்மோசெட் வீணாக போயிருக்கும், கன்வெர்ட்டி உள்ளே போகாது, கரண்ட்டு வராது, ஹீட் ஆகாது. உடனே என்ன சொல்லிடுவாங்க, இல்லை புது அயன் பாக்ஸ் வாங்கிக்குவாங்க. மேக்ஸிமம் வந்து தெர்மோஷெட் போயிடும். அதிகபட்சம் ஓவராக எப்பயாவது ஒரு வாட்டி தான் காயில் போகும், அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது காயில். அதை கேளுங்க, மெக்கானிக்கு கேளுங்க. புதுசாக சர்வீஸ் பண்ணுறவங்களாம் தான் இது தெரிஞ்சுங்க. இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் தான் பிரித்து பார்த்து நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லணும். நமக்கு வேலைபல் இருக்குங்கிறதுனால உடனே இல்லைங்க சார் வேறு அயன் பாக்ஸ் வாங்கி சொல்லாதீங்க. சுவிட்ச் வந்து இதுக்கு இது உள்ளே இருக்கும். இதெல்லாம் நாப்பு, இந்த நாப்பு உள்ளே இருக்குங்களா, இதுதான் சுவிட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட். அவ்வளோதான் இதில் விஷயம்.